வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் மாலை நேர செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. தேநீரின் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் திகதி அறிவிப்பு. தங்க விலையில் தொடரும் மாற்றம், வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல். புலமை பரிசில் பரீட்சையின் மீளத்திருத்த பெறுபவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மேற்கு சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, பொலனறுவை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் மூடு பனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்றும் மற்றும் மின்னல் தாக்குதலால் ஏற்படக்கூடும் சேதங்களை குறைக்க போதுமான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பால், தேநீரின் விலையை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை உணவகம் மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. குறித்த விடயத்தை அந்த சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். இதன்படி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஒரு கோப்பை தேநீரின் விலையை 10 ரூபாவால் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால்மா பொதியொன்றின் விலை 50 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்குள் விலையை 4.7% அதிகரிக்க முடிவு செய்துள்ளது தாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால்மாவின் விலை 50 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 1100 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் பால், தேநீரின் விலையை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் காலப்பகுதி நேற்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. அதே நேரம் வேட்புமனுக்கள் இன்று நண்பகல் 12 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில மாதங்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்ற நிலையில் கடந்த சிலங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலை இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 9,05,568 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 31,950 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுன் 2,55,550 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க கிராம் 29,290 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் 2,34,300 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலையானது 27,960 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,23,650 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் மீளத்திருத்தம் செய்யப்பட்ட பெறுபவர்கள் இலங்கை பரீட்சை திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ளன. திருத்தம் செய்யப்பட்டுள்ள புள்ளிகளின் அடிப்படையில் பாடசாலை மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கு தற்போது சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளின் அதிபர்களுக்கு உரிய விண்ணப்ப படிவம் வழங்கப்பட்டுள்ளது. அவ்விண்ணப்ப படிவத்தை தரம் 5இல் கல்வி கற்ற பாடசாலை அதிபரிடமிருந்து பெற்று பெற்றோர் அதனை முறையாக பூரணப்படுத்த வேண்டும். பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்ப படிவங்களை மீண்டும் அதிபரிடம் கையளிக்க வேண்டும் என்பதுடன் எதிர்வரும் 25ஆம் தேதிக்கு முன்னர் அதிபர் நிகழ்நிலை முறையில் விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. இன்று கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. தேநீரின் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் திகதி அறிவிப்பு. தங்க விலையில் தொடரும் மாற்றம், வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல். புலமை பரிசில் பரீட்சையின் மீளத்திருத்த பெறுபவர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு.